ஆம்பளையுமே தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லவே மாட்டான். அது அப்படிதானே? அதனாலதான் இந்த தண்ணி அடிக்கிற விஷயத்தையும் அப்புறம் அந்த பொண்ணு இப்ப அடி வாங்க போற பாரு. நீ ஒருவேளை அந்த பர்சு மேனமோட அழகுல நீ மயங்கிட்டியா? எனக்கு நல்லா தெரியும். எல்லா ஆம்பளைங்களும் மறைக்கிறது இதுதான்ப்பா. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேச மாட்டாங்க. அவங்க ஆள் பேர் என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க. நீ பயப்படுறல, உன் ஆளோட போட்டோ பார்த்து நாங்க எல்லாம் கண்ணு வச்சிருவோன்னு நீ பயப்படுற. பரம் மணி அடிச்சது ஏன் மனசுல? நீங்க கவிதை சொல்றீங்க. அது ஒரு பௌர்ணமி ராத்திரி, உன்முகம் எனக்கு தெரிந்தது, உன் நினைவு என்னை வாட்டியது, நிலவும் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் உன்முகமும் அந்த நிலவு முகமும் அது ஒன்றாகத்தானே எனக்கு தோன்றியது. உங்களுக்கு சூப்பர் குரல். அப்படியே டீய மூஞ்சில ஊத்தலாமான்னு தோணுது. என்னப்பா நீ இங்க பார்பாபி, நீயே இரவாவே இருந்துக்கோ. அந்த பொண்ணோட பேரை மட்டும் சொல்லப்பா. நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கோ. ஏன்? அப்பதானே பேச ஈஸியா இருக்கும். அவர் ராணிப்பா, ராணி. பாட்டி நீங்க மெதுவா உட்காருங்க. அபி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேட்காதீங்க. என்ன பாட்டி நீங்க சும்மா காமெடி பண்றீங்க? நீங்க கேட்காம என்கிட்ட வேற யாரு கேப்பா? அபி, பிரக்யா நம்ம எல்லார் மேலயும் கோவமா இருக்கா. ஆனா அவ கண்டிப்பா உன் மேல அவ கோவப்படக்கூடாது. எத்தனை வருஷம் நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. அத பத்தி அவ யோசிச்சு பாத்திருக்க வேணாமா? அவளுக்கு கோவப்படுற உரிமை இல்லைன்னு நான் சொல்ல வரலப்பா. இங்க பாரு, அவளோட கோவத்தை போக்க வேண்டியது நம்மளோட கடமையும் அப்புறம் உரிமையும் கூட. அவளுக்கு என்ன தப்பான என்ன இருந்தாலும் சரி, அதை கிளியர் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்புப்பா. அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்பா. எதுக்காக இப்ப வரைக்கும் நீ தன்னு கூட இருக்கேன்னு. பாட்டி, அவளோட கோவத்தை குறைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவ கோவமா மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் வெறுக்கிறா. கோவத்தினால அவ மூளை குழம்பி போயிடுச்சு, வேலை செய்ய மாட்டேங்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ எப்படி கோவப்படுவியோ இப்ப அதே மாதிரி அவ கோவப்படுறா. என்னவா? எனக்கு எப்படி ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குமோ இப்ப அதே ஆங்கர் இஷ்யூ அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த இஷ்யூ அவளுக்கு லைஃப் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. அவ யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டேங்கிறா. அவ கோவமும் குறைய போறது இல்ல. அவ திட்டிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ பேசுறதுனால மத்தவங்க மனசு எவ்வளவு காயப்படும் கூட தெரியல. இந்த வீட்டோட நிறைய நினைவுகள் சம்பந்தப்பட்டிருக்கு. சிலது நல்லது, சிலது கெட்டது. ஆனா நல்ல நினைவுகள்லாம் உங்களோடவும், கெட்ட நினைவுகள்லாம் என்னோடவும் சேர்ந்து இருக்க. அப்ப நீ என்ன ஏத்துக்க மாட்டே இல்லையா? உங்களையும் உங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் ஏத்துக்க தயாரா இல்ல. இந்த வீட்டை தானே பார்க்க வந்தீங்க, பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதோ, ஆனா என்னோட டைம் எனக்கு வேல்யூபிள். நான் உங்க புகியும் கிடையாது, உங்க செல்லமும் கிடையாது. I am nothing to you. அவ என்ன ரொம்பவே காயப்படுத்திட்டா பாட்டி. அவ அந்த மாதிரி என்கிட்ட பேசும்போது எனக்கு அவ கூட சண்டை போடணும்னு தான் தோணுது பாட்டி. இல்லப்பா, நீ அவ கூட சண்டை போடாத. என்ன நான் சண்டை போடுறேனா? என்ன நானா? பாட்டி, நான் எங்க சண்டை போடுறேன்? அம்பு கத்தின்னு என்ன தாக்கிக்கிட்டே இருக்கா. நீ கவலையே படாத, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீ ஏன் தனு கூட இருக்கிறேங்கிற விஷயத்த அவளுக்கு சொல்லி புரிய வை. என்ன வேணாலும் இருக்கட்டும்பா. எந்த ஒரு பொண்ணும் சரி, தன்னோட புருஷன் இன்னொருத்தி கூட இருக்கானா அதை தாங்கிக்க மாட்டா. அவங்கள உன்னோட சொந்தம்னு மட்டும் நினைச்சிடாத. கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு சொந்தம் தான். ஆனா பாண்டவர்கள் அவங்களோட குறிக்கோளை மட்டும்தான் பார்த்தாங்க. அத தர்ம யுத்தத்தினாலதான் அடைய முடியும்னு அவங்களுக்கு தோணுச்சு. இதுவும் தர்ம யுத்தத்துக்கு குறைஞ்சது இல்லம்மா. ஏன்னா உன் முன்னாடி நிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உனக்கு எதிரிகள் தான். அவங்கள நீ ஜெயிச்சாகணும். யாரு உன் முன்னாடி வந்தாலும் அவங்கள பத்தின நினைப்புகளை உன் மனசுல வச்சுக்காத. அபிஷேக் பிரேம் மெஹராவை நீ கல்யாணம் பண்ண விஷயத்தையே மறந்துடு. அவனுக்கு கொடுத்த வாக்கு எல்லாத்தையும் மறந்துடு. ஏன்னா அக்னியை சுத்தி வரும்போது உன் கூட சேர்ந்து அவன் சபதம் எடுத்தான் பாரு, அது எல்லாமே முழுக்க முழுக்க போய். அவன் என்னைக்கும் உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணான் இல்லையா? ஆனா வாய்ப்பு கிடைச்சதும் அவன் உன்கிட்ட பொய் மட்டும் சொல்லல, உன்னை ஏமாத்தியும் இருக்கான். அவன் ஒரு பாதுகாவலனா இருந்து உன்னை எப்பவும் பாதுகாப்பேன்னு சொன்னான் இல்லையா? ஆனா எதிரியா மாறி அவன் உன்னையே கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். 7 ஜென்மத்துக்கும் உங்களோட பந்தம் தொடரணும்னு அவன் அன்னைக்கு சத்தியம் பண்ணான். ஆனா இந்த ஜென்மத்துல உன் கூட இருந்த உறவை அவன் அறுத்துக்க பாத்திருக்கான். அவன் செஞ்ச இந்த தப்புக்கெல்லாம் அவனை நீ பழி வாங்கியே தீரணும். நீ மகாலட்சுமி அவதாரம் எடுத்து நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டதான் உன் ஏழ்மையை நீ போக்கிட்ட. ஆனா இப்ப நீ அந்த துர்கையோட அவதாரம் எடுத்தே ஆகணும். அந்த ராட்சசர்களை நீ அழிச்சே ஆகணும். அவங்கள நீ கண்டிப்பா பழி வாங்கியே தீரணும்.
அப்புறம் நீ இத கண்டிப்பா பண்ணியே தீரணும் பிரக்யா. அப்பதான் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு புருஷனும் தான் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவே மாட்டான். அதனாலதான் அந்த கடவுள் ஒண்ணு பழைக்க வச்சானோ என்னமோ. ஏன்னா ஓ மூலமா தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க அவன் முடிவு பண்ணிருக்கான். கடவுளோட ஆயுதமா மாறு, உன்னோட கடமையை நீ செய்யு. இதுதான் உன்னோட குறிக்கோளா இருக்கணும். இத செஞ்சாதான் உனக்கும் சரி எனக்கும் சரி நம்ம 2 பேரோட வாழ்க்கைக்கும் நிம்மதி கிடைக்கும். நீங்க சொன்னது சரிதான். இவங்க எல்லாருக்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவன் என்ன சாவோட விளிம்புல இருந்து காப்பாத்திருக்கான். நான் என் வழியில இருந்து தடுமாறிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நீங்க சரியான பாதையை வழி காட்டிருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லி கொடுத்த வழியிலேயே போயினா அவங்க பண்ண தப்புக்கான தண்டனைய வாங்கி கொடுப்பேன். அவளை நான் நினைக்கிறேன்னு அவ நல்லவன்னு சொல்லிட முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவகிட்ட இருந்து விலகி இருக்கிறதா நல்லது. நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம், எல்லாரும் அவளை விட்டு விலகிதான் இருக்கணும். ட்ரூ. அட சிட் கிட்ட இருந்து போன் பெங்களூர் போனவன திருந்திட்டான்னு நினைக்கிறேன். சரி நீ பேசு. ஹலோ வாட்ஸ்அப். இப்ப சொல்லு, அந்த பொண்ணு எதுக்கு உனக்கு பிடிக்கல? இங்க பாரு, அவ உன்னோட டைப் கிடையவே கிடையாது. அதுதான் தெளிவா சொல்லு, என்ன குறைன்னு. எனக்கு பிடிக்கல, அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கொன்ன, உன் இஷ்டம். சரி இருக்கட்டும் விடு. நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கல்யாணம் படிக்க சொல்லி ரொம்பவே தொந்தரவு பண்ணல. இப்ப நான் கல்யாணத்துக்கு சீரியஸா இருக்கேன், ஆனா நீ பின் வாங்குற. அப்ப எந்த பொண்ணுனாலும் ஓகே சொல்லிடுவா? ஓகே, அப்படி உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீ கண்ணை மூடிட்டு எந்த பொண்ணுகிட்டயாவது மாலையை போட்டுருன. நீங்க பாரு, அதுக்குள்ள நீ எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்? இப்பதான் நீ அவளை பாத்திருக்க, அவ கூட பேசு, அவ கிட்ட பழகு, 1-2 டேட் போயிட்டு வா, அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோடா. அப்ப உனக்கு எல்லாமே புரியும். நான் சொல்ல வர்றது புரியுதுல? அப்ப நான் போய் முதல்ல பேசவா? நீ முதல்ல பேசணும், கொஞ்சம் கேஷுவலா பேசணும். ஓகே, அப்ப நான் அவளை டான்ஸ் பண்ண கூப்பிடுறேன், சரியா? டிடி டான்ஸ் ஆடலாம் கூப்பிடாத. ஹலோ ஹலோ. சரி விடு, டான்ஸ் ஆடட்டும், அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை முன்னேறும். அட இவங்க பேச்சு தொடரக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. என்ன பிடிக்கல? சில சமயங்கள நம்ம பாக்குற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. தட்ஸ் ட்ரூ. உதாரணத்துக்கு ரியாவே எடுத்துக்கோ, உன்னோட ரத்தம் தான் அவ, ஆனா டோட்டலி அவ ஆப்போசிட். ஆக்சுவலி ரியா பேரை கேட்ட உடனே எனக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தோணுச்சு. நான் வேண்டிக்கிறது, நான் ஆசைப்படுறதுலாம் என்னன்னா, வாழ்க்கையில ரியா மாதிரியான பொண்ணு சிட்டுக்கு கிடைச்சிடக்கூடாது. நீங்க உண்மையிலேயே ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார். இவர் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் சார், போய் சொல்லவே இல்ல. ஐ நோ இவர் பாக்க கொஞ்சம் தப்பான ஆள் மாதிரி தெரிவாரு, ஆனா மனசளவுல நல்லவரு. இவரால இந்த தப்பான காரியமும் பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் இவர் ஒரு ரெட் சிக்னல் கூட கிராஸ் பண்ணது இல்ல. அப்படி இருக்கும்போது ட்ரக் டீலிங் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க இவரை பத்தி இவ்வளவு சொன்னீங்கல்ல, அத வைஃப் மட்டும் தான் சொல்ல முடியும். சார் இந்த மாதிரி நேரத்துல கேர்ள் ஃபிரெண்ட் தான் பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. சரியா சார். ஆனா இந்த வயசுல பொண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் சூஸ் பண்றதுல ரொம்ப தப்பு பண்றாங்க. அப்புறம் வாழ்க்கை பூராவும் கஷ்டப்படுறாங்க. அது போட்டோம், நீங்க இவரை பத்தி இவ்வளவு சொன்னீங்கல்ல, அத வைஃப் மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்க ஒண்ணு அவர் வைஃப் இல்லையே, எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லி பிரச்சனை மாட்டிக்கிறேன். நான் இவரோட வைஃப் தான். நம்ம 2 பேரும் வீட்டுல சண்டை போட்டோங்கிறதுக்காக நீ கோவத்துல இங்க வந்துட்ட, நானும் வந்துட்டேன். ஆனா நான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாதுல்ல. நான் உன்னை சமாதானப்படுத்த வரலாம் தான் இருந்தேன், ஆனா போலீஸ் வந்துட்டாங்க. உங்க புருஷன் டீசென்ட்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா இவர் கையில எப்படி ட்ரக்ஸ் வந்து? அதான் ஜெனின்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணுங்க இருந்து ஓடினால அவதான் இவரோட பாக்கெட்ல போட்டா சார், நான் பார்த்தேன். சார் நீங்க வேணா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிரும். சரி மேனேஜர். எஸ் சார். சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போலாம். சாரி சார், இங்க சிசிடிவி கேமரா இல்ல. சிசிடிவி கேமரா இல்லையா? இவ்வளவு செலவு பண்ணி மியூசிக் சிஸ்டம் போட பணம் இருக்கு, சிசிடிவி கேமரா போடுறதுக்கு பணம் இல்லையா? உங்கள மாதிரி ஆளுங்க தான் கிரைம வளர்க்கறது. முதல்ல உங்களை பிடிச்சதான் ஜெயில போடணும். அப்படியே ஒன்னதான், உனக்கு ஒன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல, அதனால நீ போக முடியாது. சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இவரோட இமேஜே பாதிப்படையும் சார், பேரும் ரிப்பேர் ஆயிடும். அதனால இவரோட வேலை கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட வேணா இவரை பத்தி கேட்டுக்கோங்க. இருங்க, அதையும் நானே கேக்குறேன். என்ன பாட்டி, நாம என்ன ஷிம்லாவிலயா இருக்கிறோம்? அப்படியே வெளியில பெட்ஷீட் இல்லாம படுத்தோடனே உறைஞ்சு போறதுக்கு? ஆமாப்பா, உனக்கு ஏன் குளிர போகுது? ஏன்னா நீ தான் 24 மணி நேரமும் விஷத்தை குடிக்கிறியே. இல்ல பாட்டி, அது விஷம்லாம் இல்ல, மருந்து. இது பாக்குறதுக்கு அப்படியே லெமன் ஜூஸ் மாதிரியே இருக்கும். ஆனா இது உள்ள போச்சுன்னு வைங்க,
அப்புறம் உள்ள இருக்கிற வழியில வெளியில போயிடும். இத மருந்தா மட்டும் இல்ல பாட்டி, ஃபினாயிலாவும் வேலை செய்யுது. அதாவது வெளியில இருக்க பாத்ரூம் கிளீன் பண்ணல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே வெளியில கொண்டு வந்துரும். இன்னைக்கு பிரக்யாவை சந்திச்சதுக்கு அப்புறமா என்னோட பழைய நினைவுகள் எதுவுமே என் மனசுக்குள்ள வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் புதுசா ஆரம்பிக்க போறேன். புது நினைவுகளை உருவாக்க போறேன். அந்த நினைவுகள்ல என் கையால எடுத்து என் மனசுல இருக்கிற ஒவ்வொரு மூலையிலையும் அப்படியே என்ன அலங்கரிக்க போறேன். இப்ப ரெனோவேஷன் டைம் வந்துருச்சு பாட்டி. ஹோல் மாடலை நாம அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும். அவ எவ்வளவு மாறி வந்திருக்கால, அதனால எனக்குள்ளேயே சில மாற்றங்களை நான் கொண்டு வரணும்ல, அதான நியாயம். பாட்டி, இப்ப உங்களுக்கு தான் பயங்கரமா குளிரும். இப்ப நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. இங்க பாருப்பா, தயவு செஞ்சு இந்த விஷத்தை விட்டுருப்பா. என் கண்ணாடி கூண்டில் உன் கல் வந்து மோதி போச்சே. இது இந்த புது வழியா, உனக்கு அது தெரியலையா? எனக்குள்ளே ஏது பிள்ளை. I'm glad நீங்க என் கூட காஃபி குடிக்க ஒத்துக்கிட்டீங்க. நான் காஃபி குடிக்க வரல, என்னை காப்பாத்திக்க வந்தேன். அங்க கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதாவது நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான அவங்க சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம இங்க இருந்து தனித்தனியா போனோம்னு வைங்களேன், நம்ம போய் சொல்றோங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் நம்மள ஜெயில போட்டுருவாங்க, உங்களோட ட்ரக் டீலிங்காகவும் அப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவும். சோ நம்ம இப்போ நடிக்கலாமா? ஓகே, என்னோட காரு இந்த பக்கம் இருக்கு. வெரி குட், அப்ப போலாமா? நம்பர் நோட் பண்ணியா இல்லையா? இது ஒரு ஹோட்டலோட டாக்ஸி. அது எந்த ஹோட்டல் பாரு. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். த ரெட் ஸ்டோன் ஹோட்டல். ஆஹா, இது உண்மையிலேயே பிரமாதம்ப்பா. வா, நம்ம போய் சார் கிட்ட சொல்லுவோம். அப்புறம் நமக்கு அதுல நல்ல பேர் கிடைக்கும். வா வா வா. அது என்னால சீரியஸா கூட டான்ஸ் பண்ண முடியாது. நீங்க ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அப்புறம் உங்க இந்த பிடிவாதம் இருக்கு பாருங்க, என்னையும் ரொம்ப பிடிவாதக்காரன் ஆக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பா நான் உங்களை எம்பாரசிங் பண்ண மாட்டேன். Oh my god, you're absolutely right. நான் உன்னால எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணல. இன்ஃபேக்ட் நீ நல்லா டான்ஸ் ஆடுற. ஆனா உங்களுக்கு இல்லையே, நீங்க செமையா ஆடுனீங்க. ஓ யா. இன்ஃபேக்ட் நான் முதல்ல எல்லாம் நிறைய டான்ஸ் ஆடுவேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். நான் அவன் கூட கிளப்பிங் போவேன், பார்ட்டிக்கு போவேன். அண்ட் அவன் கூட ஃப்ரெண்ட் இருந்தானா என்ன அர்த்தம்? இப்ப இல்லையா? இல்ல,
ஃப்ரெண்டா இருந்தான், இப்ப இல்ல. குட் நைட். அந்த கான்ஸ்டபிள்ஸ் இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. They are keeping eyes on us. இப்ப பாரு, சூப்பர் சூப்பர். அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா என்ன? ஓ, ஒரு பாயிண்ட் கூட போலனா அப்புறம் எதுக்கு ஆடுற? இன்னைக்கு கோயிலுக்கு போடல, அதான் தோத்துட்டேன். கடவுளை ஏன் இழுக்கிற? அவர் பாட்டு அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வந்து நீ என் பக்கத்துல உட்காரு. திரும்பவும் கேரம் போர்டுல உட்காந்துட்டீங்களா? இப்ப நீங்க இங்க வரீங்களா இல்ல நான் வரணுமா? வர. என்ன கோயிலுக்கு கிளம்பிட்டியா? காலையில குளிக்கல? நீ கிளம்பு, நான் ஜெயிச்சுன்ற தகவல் உனக்கு வரும். ரொம்ப கத்துறாங்க. எப்படி போகுதுன்னு பாரு. அடடா, ஓஹோ, என்னப்பா நடக்குது? இன்னும் இங்க கேரமோட ஃபைனல் நடந்துட்டு இருக்கா? வாவ் அபி, உன்னால முடியாதுப்பா. ஏந்திரு ஏந்திரு. கண்டிப்பா முடியும். என்னமா செம ஷாட். என்ன என்ன முழிக்கிற? போய் கதவு திறப்போ. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இந்த ரூமை வேற என் பேர்ல புக் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்லட்டும்? Oh my god, I can't believe it. I can't believe. உனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே இல்லையா? நீ அவ கூட டேட்லாம் போனது இல்லையா? எங்கேயுமே வெளியே போனதே இல்லையா? சொல்லு. அட, அப்படிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. இந்த மாதிரி சாரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருந்தா எந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நானே உங்ககிட்ட எத்தனை தடவை. இங்க பாரு, திரும்ப இதை பத்தி பேசாத. நீ போ, போய் கதவை தர. நீ எப்படி இங்க வந்தன்னு யாராவது கேட்டா நம்ம 2 பேருக்கும் நேத்து சண்டை அடிச்சு அதனால இந்த ஹோட்டலுக்கு வந்தேன்னு சொல்லு. அப்புறம் கோவத்துல கிளப்புக்கு நீ பார்ட்டிக்கு போயிட்டு அப்புறம் நான் அங்க வந்து உன்னை மீட் பண்ணேன். நான் கோ, போய் கதவை தர. இவனை காப்பாத்த போய் கடைசியில நான் மாட்டிக்க போறேன். குட் மார்னிங் சார். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்டா? நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே சார். நீங்க புக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருந்தீங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரூம்ல சர்வ் பண்ண சொல்லிருந்தீங்க. ஐம் சாரி சார், தேவையில்லாம உங்க ரூம் பெல்ல நான் அழுத்திக்கிட்டே இருந்தேன். என்னன்னா உங்க இன்டர்காம் ப்ராப்ளத்துல இருக்கு சார். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல? இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. தேங்க்யூ. அண்ட் இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய பணம் தருவேன். அண்ட் டோன்ட் வரி, யூ வில் பி சேஃப். தேங்க்யூ சார். ஆமா, நீங்க இங்கதான் டியூட்டி பாக்குறீங்களா? என் தங்கச்சியை காணோம். அவளோட போட்டோ தான் இது. இத பார்த்து அவளை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு சொல்றீங்களா? பார்த்தல எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா இத்தனூண்டு விக்கல். காலையில இருந்து விக்கல் ஏன் தொடர்ந்து வருதேன்னு யோசிச்ச. என் ஞாபகம் அதிகமாயிடுச்சா? என்ன பார்க்க வந்துட்ட? உங்களை பார்த்தது நல்லதா போச்சு. அப்பதானே நான் யாருன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். நான் கோவத்துல தான் இருக்கேன். நீங்க நேத்து ஆக்ஷனை கழிச்சு விட்டதுல நான் ரொம்பவே கோவமா தான் இருக்கேன். இந்த கேரம்ல நீங்க ஜெயிச்ச வெற்றியை கொண்டாடுறீங்க பாருங்க, அதே மாதிரி அதையும் கொண்டாடுங்க. ஏன்னா நேத்து ஜெயிச்சதுதான் கடைசி ஜெயிப்பா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ நீங்க தோக்க தான் போறீங்க. நான் ஏன் பைத்தியக்காரத்தனமா டான்ஸ் ஆடணும் தெரியுமா? இதுக்காக தான். ராணிய ஜெயிச்சிட்ட. உண்மையை சொல்லவா, நீ போனதுக்கு அப்புறமா லைஃபோட எல்லா ஸ்டேஜ்லயும் நான் தோத்துக்கிட்டே தான் வந்தேன். தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு நான் அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த ராணியை நான் ஜெயிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? அது ஏன்னா நீ மறுபடியும் என் லைஃப்குள்ள நீ மறுபடியும் வந்துட்ட பிரக்யா. சார் வந்துட்டாங்க. நான் ஒன்னும் கேரம் கேம் கிடையாது நீங்க என்ன ஜெயிக்கிறதுக்கு.
நான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அது ஜெயிக்கிறது இன்னொரு விஷயம். ஆனா அங்க வந்து சேர்றதுக்கே உங்களுக்கு ஒரு ஜென்மம் ஆயிடும். யார் அவசரப்பட்டது? நாம 7 ஜென்மம் ஒன்னா வாழ்வோம்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த ஜென்மத்துல என்னால ஜெயிக்க முடியலனா அடுத்த ஜென்மத்துல முயற்சி பண்ணுவேன். அந்த சாக்குலயாவது நாம அடிக்கடி மீட் பண்ணுவோம்ல. ஆனா கண்டிப்பா நான் ஜெயிச்சே தீருவேன், அதுவும் இந்த ஜென்மத்திலேயே. அப்புறம் நீ உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எப்ப நினைச்சாலும் என்னால ஜெயிக்க முடியும். ராணி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ராஜா முன்னாடி கண்டிப்பா தோத்துதானே போவாங்க. நீங்க இந்த குழந்தையோட கேரம் சாம்பியன், ராஜாலாம் இல்ல. நான் ராஜாதாமா. என்னோட ராஜ்யமும் சிறுசு, மக்களும் ஏழை. ஆனா மனசு இருக்கே ரொம்ப பெருசு. மனசு ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இந்த மனசு ஃபுல்லா காதல் நிறைஞ்சிருக்கு. இந்த காதல் முன்னாடி உன் விருப்பால ஜெயிக்க முடியாது. நீங்க இந்த அளவுக்குலாம் ஒன்னும் நம்பிக்கை வைக்க தேவையில்ல. ஏன்னா அந்த நம்பிக்கையை உங்களை ஏமாத்திரும். நேத்து நீங்க ஜெயிச்சீங்கல்ல, அதுக்கு காரணம் நான். இன்னைக்கு ஜெயிச்சீங்கல்ல, அதுக்கும் காரணம் நான் தான். ஆனா உங்க தோல்வி இருக்கு பாருங்க, அதுக்கும் நான் தான் காரணமா இருப்பேன். நேத்து நீங்க பங்களாக்கு வந்தப்ப நான் போலீஸ் மட்டும் கூப்பிட்டு இருந்தேன்னு வைங்களேன், நீங்க இங்க மிஸ்டர் சலுஜாவா மாதிரி பெட்டிங்லாம் பண்ணிருக்க முடியாது. ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போலீஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நேத்து நீங்க ஜெயிச்சது, இன்னைக்கு ஜெயிச்சது எல்லாமே நான் வந்ததால நீங்க சொல்றீங்க. ஆனா வரப்போற நாட்கள் இதே மாதிரி இருக்கணும் ஒன்னும் அவசியம் இல்ல. இனிமே நீங்க என் முன்னாடி வந்தா உங்களை தோக்கடிக்கிறது என்ன, உங்களை நான் சிரிக்க கூட விட மாட்டேன். இத சொல்றதுக்கு தான் வந்தேன். என்ன என்கொயரி பண்ணாங்க, ஆனா என்ன காரணம்னு சொல்லவே இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. சித்தா அவனோட ரூம்ல இருந்து ஓடி போயிட்டதா அவங்க சொல்றாங்க. ஓடி போயிட்டானா? ஒரு நிமிஷம், அவன் எதுக்கு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனாலதான் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே அங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அண்ட் ப்ளீஸ் உன்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் இந்த ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. ஓகே ரன்பீர் சித்தார்த்துக்கு ஒன்னும் ஆகல. பிராச்சி, ஆனஸ்ட்லி ஐ ஹேவ் நோ ஐடியா. ஆனா சித்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. இங்க பாரு ரன்பீர், இப்போ என்னால அங்க வர முடியாது. ஏன்னா நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நான் இப்பதான் ஒரு லேடிய பார்த்தேன். அவங்க இப்பதான் நான் ரியாவை இங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. ரியா, நீ போலீஸ் கூட போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரியா? ரியா கிடைச்சிட்டாளா? இல்ல கிடைக்கல, அவளை இங்கதான் பார்த்ததா சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா அவ இங்கதான் எங்கயாவது இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா நீ நியூஸ் கிளிப்ல எந்த இடத்துல ரியாவை பாத்தியோ அதே இடத்துல தான் போலீஸும் பாத்துருக்காங்க. அப்படின்னா அவ அங்க எங்கேயோ தான் பக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். அதனால இன்னைக்கு தேடணும்னு அவசியம் இல்ல, நம்ம நாளைக்கு கூட பொறுமையா தேடிக்கலாம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா சீட்டை தான் தேடணும். அவனுக்கு தான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணணும், புரியுதா? சரி நான் வரேன். நீ எங்க இருக்க? எந்த போலீஸ் ஸ்டேஷன்? 1 செகண்ட் சார். நம்ம போக போற போலீஸ் ஸ்டேஷனோட பேர் ஏதாவது இருக்கா சார்? லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் பா. ஓகே, தேங்க்யூ. சித்தார்த், அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அதுவும் இல்லாம போலீஸ் அவனை எதுக்காக தேடுறாங்கன்னா அவன் ஒரு கிரிமினல், அதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன கிரிமினல்? நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அவன் என்னோட பிரதர். கிரிமினல் எல்லாம் கிடையாது. சித்தார்த் கோலி ஃப்ரம் டெல்லி. நானே அவனை தேடிட்டு இருக்கேன். நீங்க என்னடா என்கிட்ட கேக்குறீங்க? நீங்களும் தேடுறீங்களா? ஆமா, நானும் அவனை தேடிட்டே தான் இருக்கேன். அதுவும் இல்லாம சித்தார்த் கிட்ட இருந்து போன் வந்தது. அவன் ஏதோ ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு தான் அவன் என்கிட்ட சொன்னான். அவன் ஹோட்டல்ல இருந்து தான் போன் பண்ணான். அதனாலதான் டைரக்டா ஹோட்டலுக்கு வந்தேன். ஆனா ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அவன் இல்ல. நீங்க என்னடா ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க. ஆனா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு. அவன் ட்ரக்ஸ் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். ட்ரக்ஸ்? அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கா. 2 பேருமே ட்ரக்ஸ் டீலர். கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கும். ஒரு வேளை ட்ரக்ஸ் குடுக்கறதுக்கோ வாங்குறதுக்கோ நீங்க வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா நீ எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. உண்மையை சொல்லு, இந்த கேங்ல வேற யாரெல்லாம் இன்வால்வ்? சித்தார்த்த எங்க ஒளிச்சு வச்சிருக்க? இங்க பாருங்க சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சித்தா நான் எங்கேயும் ஒளிச்சுலாம் வைக்கல. என்ன கமிஷனர் கால் பண்றாரு. இவனை கவனமா பாத்துக்கோங்க. இது அதே ஆளுங்க தானே? இல்ல நான் பாக்குறது தப்பா? ஓ மை காட், இவங்க என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. நாம இங்க இருந்து போய் ஆகணும். ஓகே, நான் அப்பவே கேட்டேன்ல இங்க சேஃபா இல்லையானு. போலீஸ் வந்திருக்காங்க. இங்க வா. என்னாச்சு? வெளியில பக்கம் இங்க வா.
என்னாச்சு? அவங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. ஆனா உங்களுடைய பிளாட் நம்பர் தெரியல. அப்ப என்ன யோசிக்கிறேன்? அவங்க வந்து கதவை தட்டினதுக்கு அப்புறமா இங்க இருந்து ஓடி போலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? கோடி இப்ப என்ன பண்றது? எங்க அவங்க? அந்த பக்கம் பார்க்கலாம். திரும்ப தப்பிச்சிட்டாங்க. வா. பிரச்சி ரூம் நம்பர் என்ன? 205. கதவு திறந்தே இருக்கு. ரன்பீர், இந்த லாக் உடைஞ்சிருக்கே. இதுக்கான அர்த்தம் போலீஸ் மட்டும் இங்க வரல, வேற யாரோ வந்திருக்காங்க. அவங்களால சிட்டு இருக்கும் ஆபத்து. எப்படி சொல்ற? பிரச்சி எப்படி சொல்றேன்னா, போலீஸ் ஒருவேளை இங்க வந்திருந்தா இந்த மாதிரி கதவெல்லாம் உடைஞ்சிருக்காது. இங்க வேற யாரோ வந்திருக்காங்க. அவன் இந்த கதவை உடைச்சிருக்கான். அவன் போலீஸ பார்த்து கூட பயப்படல. அண்ட் ஐ எம் வெரி ஷுர் சித்தார்த் போலீஸ பார்த்து பயந்து ஓடல. யார் இந்த கதவை உடைச்சாங்களோ அவங்கள பார்த்து தான் பயந்து ஓடிட்டு இருக்கான். சிட்டுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அவனை யாரும் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்காது. ஒருவேளை அவனை அடிச்சிருந்தாலோ இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிருந்தாலோ இந்த இடம் இப்படி இருக்காது. நீங்க 2 பேரும் எங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க பையன் வீட்டு சைடும் இல்ல, பொண்ணு வீட்டு சைடும் இல்ல. ஆக்சுவலி நீங்க 2 பேரும் இன்வைட்டடே இல்ல. இப்ப சீக்கிரமா நீங்க யாருன்னு சொல்லுங்க. இங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. உங்க முகத்தை பார்த்தா நல்ல குடும்பத்து பசங்க மாதிரி தெரியுது. ஆனாலும் கல்யாணத்துக்கு ஃப்ரீயா சாப்பாடு சாப்பிட வந்தேன்னு சொன்னா நம்ப முடியல. கண்டிப்பா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றீங்களா இல்ல எங்க சித்தப்பாவை கூப்பிட்டுமா? அவரு போலீஸ கூப்பிடுவாரு. இல்ல நாங்க உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க இங்க வரல. ஆக்சுவலி நாங்க ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டோம். நாங்க மறையறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருக்கோம். இங்க கொஞ்சம் கூட்டமா இருந்ததுனால தான் நாங்க இங்க வந்துட்டோம். அண்ட் யூர் அப்சல்யூட்லி ரைட். நாங்க உண்மையிலே நல்ல குடும்பத்தை சேர்ந்த பசங்க தான். கண்டிப்பா நாங்களும் நல்லவங்க தான். ஆனா எங்க சிச்சுவேஷனும் கண்டிஷனும் கொஞ்சம் மோசமா இருக்கு. பாருங்க, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அட்லீஸ்ட் நீங்க எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நாங்களே ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கோம். ஆக்சுவலி நாங்க பெரிய ப்ராப்ளம்ல இருக்கோம். ட்ரபிள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். என்னோட கேள்வி அதேதான். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ஒரு கிளப்ல மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் எங்களுக்கு தெரியாது. நான் இவங்கள முத தடவை தான் சந்திச்சேன். ஆனா பார்த்த உடனே இவங்களை எனக்கு பிடிச்சு போச்சு. நான் இவங்க கிட்ட டான்ஸ் ஆட வரீங்களான்னு கேக்குறதுக்குள்ள அங்க போலீஸ் வந்துட்டாங்க. ஏன்னா அது ஒரு ட்ரக் பார்ட்டியா இருந்துச்சு. ஆக்சுவலி அங்க ட்ரக் பார்ட்டி நடக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு அந்த இடத்துல ட்ரிங்க்ஸோட சேர்த்து ட்ரக் சர்வ் பண்ற விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்க போயிருக்கவே மாட்டேன். நானும் தான். போலீஸ் அங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஜாக்கும் ஜெனியும் தான் அங்க ட்ரக்ஸ் டீல் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்களாம். அங்க போலீஸ் எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெனி ரொம்ப ஸ்மார்ட்டானவ. அவ என்ன பண்ணிட்டானா, சித்தார்த்தோட பாக்கெட்ல ட்ரக்ஸ் போட்டுட்டா. ஒரு நிமிஷம், அந்த சித்தார்த்த யாரு? சித்தார்த்தனா நான் தான். போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அப்ப நான் போலீஸ் கிட்ட என்ன சொன்னேன்னா, இவர் என் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டேன். இவர் இன்னசென்ட்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு ஜெனி இருக்கால, அவதான் இவரோட பாக்கெட்ல ட்ரக்ஸ் போட்டான்னு சொன்னேன். இப்ப உங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் திரும்ப வேணும். ஆனா அந்த ட்ரக்ஸ் நான் ஆல்ரெடி ஃபிளாஷ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு மட்டும் நாங்க ட்ரக்ஸ் கொடுக்கலன்னா அவங்க எங்களை கண்டிப்பா கொன்னுடுவாங்க. ஆனா இப்ப போலீஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல. நாங்க அவங்க கிட்ட போய் சொன்னதா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப மொத்த போலீஸ் எங்க பின்னாடி தான் சுத்துறாங்க. அப்பல்ல இருந்தே ஓடிட்டு இருக்கோம். ஒளி இடம் தேடிட்டு இருக்கோம். ஆனா ஃபைனலா ஒளிஞ்சுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சது. அதுதான் இந்த இடம். ஆனா அவங்க எங்கேயும் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியாது. ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ஐ ப்ராமிஸ். அவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நாங்களும் கண்டிப்பா இங்க இருந்து போயிடுவோம். ஆமா, இங்க இருந்து போயிடுவோம். அதுவும் இல்லாம இந்த ஊரை விட்டு நாங்க போயிடுவோம். சாரி டு சே பட் எனக்கு இந்த சிட்டி ராசியே இல்ல. முதல்ல போரிங்கா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இப்ப டேஞ்சரஸா. செம்ம கதை. என்னுடைய பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். அப்படிதானே? கல்யாணம் அன்னைக்கே எனக்கு ஒரு ஸ்டோரி கிடைச்சிருச்சு. இதுல பயங்கரமா ஆக்ஷன் இருக்கு, சஸ்பென்ஸ் இருக்கு, டிராமா இருக்கு.
என்னோட கல்யாணம் ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்ல நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை விட ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் எங்க இருக்க முடியும்? இங்க ஒரு கப்பலோட உயிரை காப்பாத்துற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. வேன் நாட் அ கப்பல், ஓகே? ஆஷிஷ்க்கும் எனக்கும் முதல்ல இப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கு தெரியுமா? நாங்க 2 பேரும் இதே மாதிரி தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாத்துக்கிட்டோம். அந்த சந்திப்புலயே இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். சோ தட் மீன்ஸ் அப்ப நாங்க 2 பேரும் இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒளியறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அது அவங்க உங்களை தேடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நாங்களும் மனமேடைக்கு போகணும். ஒருவேளை நாங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டா என்ன ஆகும்? உங்களை காப்பாத்த எங்கள்கிட்ட ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. அது என்ன ஐடியா? நீங்க மாப்பிள்ளை பொண்ணா மாதிரி ஒளிஞ்சுக்கணும். அதாவது மாப்பிள்ளை பொண்ணோட ட்ரெஸ் போட்டுக்கணும். அட நாங்க உங்க ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன ட்ரெஸ் போட்டுப்பீங்க? நாங்க நிறைய போட்டோ செக்ஷன் ஏற்பாடு பண்ணிருந்தோம். அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாமேன்னு நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா கல்யாண ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப எல்லாரும் இந்த ட்ரெஸ்ல எங்களை பார்த்ததுனால நீங்க தாராளமா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்க இருந்து போகலாம். அப்புறம் நீங்க முகத்துல முக்காடு போட்டிருப்பீங்க. நீங்களும் பூவால உங்க முகத்தை மறைச்சிக்குங்க. அப்புறம் நீங்க ஈஸியா இங்க இருந்து கிளம்பிடலாம். நீங்களா? வணக்கம். உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லப்பா. அதனால இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். ஃபார்மாலிட்டினா என்ன அர்த்தம்? வணக்கத்துக்கு பதில் வணக்கம் சொன்னா போதும். நீயே இப்படி இருக்க? அதாவது என்னோட ஏழ்மையை சொல்றீங்களா இல்ல என் பழைய வாழ்க்கைய? நீ எப்படிப்பட்டவன்னு எங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். நீ இப்ப பண்ணதும் தெரியும், பாஸ்ட்ல பண்ணதும் தெரியும். நீங்க பாஸ்ட பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா எங்க பாஸ்ட் இருக்கே அது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங். நாங்க எப்பெல்லாம் மீட் பண்றோமோ அப்ப சண்டையும் சச்சரவும் தான், வேற எதுவும். சண்டை சச்சரவா? சண்டை சச்சரவுனா உன்ன மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? நான் என்ன பண்ண? ரொம்ப ஸ்மார்ட் எல்லாம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாதானே? நீ என்ன காரியம் பண்ணேன்னு உனக்கே நல்லாவே தெரியும். புரியுது. நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். நான் ஆக்சுவலி சாரி ஃபார் தட். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ரொம்ப லேட்டா மன்னிப்பு கேக்குறேன். மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் ரொம்ப லேட் பண்ணல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் பழையபடி மாறிடுமா என்ன? அப்ப என்ன சொல்றீங்க? இந்த தப்புக்காக என் உயிரை கொடுக்கணுமா? அது கண்டிப்பா உன்னால முடியாது. ஏன்னா உன்னால உயிரை கொடுக்க முடியாது, உயிரை எடுக்க தான் முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் உன்கிட்ட சொல்ல ஆசைப்படுறதெல்லாம் நீ என் பொண்ணை விட்டு விலகி இருந்தாலே போதும். இது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா உங்க பொண்ணாலேயே என்னை விட்டு தூரமா இருக்க முடியாதுன்றப்ப நீங்க என்ன இந்த உலகத்துல எங்களை வேற யாராலையும் பிரிக்க முடியாது. நீயே இப்படி பண்ற? நீ இந்த மாதிரி பண்றதுனால உனக்கு எந்த மாதிரியான சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. உன்னோட இந்த நடவடிக்கைனால பிரகையா சந்தோஷமாவே இல்ல. எதுக்கு அவளுக்கு இந்த மாதிரியான பெயின் எல்லாம் குடுக்கற? நீயே அவளை சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிற. அவளை வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஏன் விட மாட்டேங்கிற? என்னால அவளை தனியா பார்க்க முடியல. நான் ஆசைப்படுறதெல்லாம் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா வாழணும். அதாவது நாங்க கை கோர்த்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன். அவளால உனக்கு நிறைய லாபம் இருக்கு. அதனாலதானே அவ கூட சேர்ந்து நீ முன்னேறணும்னு நினைக்கிற. ஐ ஹோப் நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்க உங்களுக்கு உதவி பண்ணதா நினைச்சோம். ஆக்சுவலி நாங்க தான் இவங்களுக்கு எங்களோட ட்ரெஸ் கொடுத்தோம். அப்பதான் இவங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாது, தப்பிச்சு போயிடுவாங்கன்னு. நாங்க தப்பிச்சு போகலாம் தான் இருந்தோம். ஆனா நீங்க தான் எங்களை தடுத்து நிறுத்திட்டீங்க. எங்க முகத்தை காட்டலாம்னு நினைச்சப்போ அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. அதனால முகத்தை காட்டலாமா வேணாமாங்கிற சந்தேகத்துல நாங்க அப்படியே இருந்துட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பள்ளம் பின்னாடி கிணறு. உங்க முகத்தை காட்டியிருந்தா போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. அப்படி காட்டாம இருந்திருந்தா கல்யாணம் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். சரி, அதான் சொல்லுவாங்கல்ல, நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்னு. என்னோட ஆஷிஷும் பூஜாவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சந்தோஷமா இருக்காங்கன்னா அப்புறம் எங்களுக்கும் சந்தோஷம் தான். கண்டிப்பா இந்த சந்தோஷத்துக்காக நம்ம ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். அட என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. உங்க 2 பேரோட கல்யாணம் ரொம்ப அற்புதமான முகூர்த்தத்துல நடந்திருக்கு. நீங்க எப்பவும் என்னைக்குமே சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் முகூர்த்தம் பாக்கி இருக்கு. நான் இந்த டயத்துக்குள்ள என்னோட பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என் பசங்களுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன ஃபாஸ்டா பண்ணிடணும், சரியா? சரி சரி, வாங்க வாங்க வாங்க. சுதார்த், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. ஏன் அப்படி இருக்காது? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவ பிராச்சியோட தங்கச்சி தானே. வாட்? பிராச்சியும் ரியாவும் அக்கா தங்கச்சிங்க. 2 வருஷமா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஆக்சுவலி அவங்க 2 பேருக்குள்ள நடுவுல நிறைய விஷயம் நடந்து போச்சுப்பா. அது என்ன? ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி, நமக்குள்ள எவ்வளவு சண்டை நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்க ட்வின் சிஸ்டர்ஸ். உறவு எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கோ அந்த அளவுக்கு சண்டையும் வரும். ஆனா மனசுக்குள்ள பாசம் அதிகமா இருக்கும். பல்லவி சித்தி உங்ககிட்ட பேசுறது இல்ல. அதனால உனக்கு அவங்களுக்கு உறவு இல்லாம போயிடுமா என்ன? அதுதான்ப்பா இங்க முக்கியம். உனக்கும் ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாமே இந்த கல்யாணத்தினால சீக்கிரமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருப்பா. இங்க பாரு ரன்பீர், எனக்கு ரியாவை பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணமும் பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஏதோ எழுதப்பட்ட விதின்னு தோணுது. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவல, பிராச்சி மாதிரி ஒரு பொண்ணு வேணும், பிராச்சி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு. நான் அவருடைய ட்வின் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
என்னாச்சு? நீ ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? சொல்லு. சிட், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் அம்மாக்கு எதிராக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐ நோ, நீ தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியே. உனக்கு எல்லாம் புரியும்னா என்னோட டென்ஷன் ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ என்கிட்ட என்ன சொன்ன, பெங்களூர்ல பிரச்சனையில இருக்கேன்னு. நான் உடனே இந்த விஷயத்த சொல்ல அம்மா கிட்ட தான் போனேன். அப்ப அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நான் எந்த பொண்ணை கையை காட்டணும் அந்த பொண்ணை தான் சித்து கல்யாணம் பண்ணிப்பான். ஒருவேளை எனக்கு பிடிக்காத பொண்ண அந்த சித்துக்கு மட்டும் பிடிச்சிருந்ததுன்னு வையேன், அதுக்கப்புறம் உன்னை வீட்டு விட்டு துரத்துற மாதிரி அவனையும் நான் துரத்திடுவேன். இப்ப நான் ஏன் டென்ஷன்ல இருக்கேன்னு உனக்கு புரியுதா? இங்க பாரு, நானும் அம்மாவுக்கு எதிராக தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால இப்ப வரைக்கும் அம்மா என்ன வீட்டுக்குள்ள நுழையவே விடல. சோ எந்த தப்பு நான் பண்ணணும் அதே தப்பு தான் நீயும் பண்ணிருக்க. எனக்கு என்ன ஆச்சோ அதே தப்பு தான் உனக்கும் நடக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொன்ன. நீ அம்மா சொன்னதை கேட்கல, அவங்க கிட்ட பெர்மிஷனும் வாங்கவே இல்ல. அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குப்பா. நீ சொன்னது சரிதான். நான் இதை பத்தி யோசிக்கவே இல்ல. பல விஷயத்தையும் நல்லவங்க தான், ஆனா அவங்க சொல்றது கேட்கலன்னு வையேன், அவங்க மன்னிக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு ஐடியா இருக்கு. அவங்க கிட்ட போய் நான் ரியாவை காதலிக்கிறேன்னு சொன்னா, இங்க பாரு, நான் பிராச்சியை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு மம்மிக்கு தெரியும். ஆனா அதனால எந்த பிரயோஜனமாவது இருக்கா? என்னால வீட்டுக்குள்ள வர முடிஞ்சதா? இல்ல. அச்சோ, அப்படின்னா இது கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான்ப்பா. பெத்த புள்ள உன்னை மன்னிக்காதப்போ என்ன மட்டும் எப்படி மன்னிப்பாங்க? நீ தேவையில்லாம பயப்படாத. நான் கண்டிப்பா யோசிச்சு ஏதாவது நல்ல விதமா பண்றேன். நீ எந்த டென்ஷனையும் எடுத்துக்காத. ஓகே? இனி எதுவுமே நம்ம கையில இல்ல. இனி எல்லாமே பல விஷயத்தி கையில தான். ஒரு வேலை பண்ணலாம். லெட்ஸ் கோ ஹோம். நீயும் பிராச்சி என் கூட அப்படியே வீட்டுக்கு வாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நான் பிராச்சியை கூட்டிட்டு அங்க வந்தேன் வை, உனக்கு இருக்க கொஞ்ச நெஞ்ச நல்ல பேரும் கெட்டு போயிடும்டா. டேய், அப்படிலாம் இல்லப்பா. ரியாவும் பிராச்சியும் அக்கா தங்கச்சி தானே. பிராச்சி வந்து ரியாவை பத்தி நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா சித்தி ஏத்துப்பாங்க. இல்ல, கண்டிப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நான் தான் சொல்றேன்ல, வா போலாம். நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. பிராச்சி மட்டும் நீ கூட கூட்டிட்டு வா. எல்லாத்தையும் அவன் ஹேண்டில் பண்ணிப்பா. ப்ளீஸ். நீ மசாஜ் பண்ணும்போது அப்படியே என் தலை இருக்கு பாரு, அப்படியே கூல் ஆயிடுது. அப்புறம் மனசு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. உன்னோட விரல்கள் இருக்கே, அருமையான ஃபிங்கர்ஸ். அது தலைமுடிக்கு இடையில எப்படி போகுது தெரியுமா? அது எப்படின்னா சூடான தவால வெண்ணெய் போற மாதிரி. சூப்பர். உன் கையோட இதமான சூடு தெரியுது, வேற எதுவும் தெரியல. நிஜமாவா? நிஜமாவே உன் கையில மேஜிக் இருக்கு. உன்னோட மசாஜ் முன்னாடி ரொமான்ஸ் கூட தோத்து போயிடும். உன்னோட மசாஜ்ல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது ரொமான்ஸை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ற மூட் இல்லல்ல? பேசாத, மசாஜ் பண்ணு. ரொமான்ஸை பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். ஒரு கன நேர பிரிவையும் இங்கே ஒரு யுகமாகவே கழிக்கின்றேன். என் கண்களில் வழியும் நீர் துளியில் ஓர் துளி துளியாய் உன்னை காண்கின்றேன். நீ இல்லை என்றால் நானும் இல்லை இங்கே, என் சுவாசமும் நீதானே. விழிமூடினா நீ வருகிறா, விழித்திறக்கையில் ஏனோ மறைகிறாய். பிரிவினா நம்மை அறிகிறோம், அறிவதால் பின்பு இணைகிறோம். என் அன்பே, என் அன்பே. நான் எந்த பொண்ணை சூஸ் பண்றேனோ அந்த பொண்ணை தான் சித்து கல்யாணம் பண்ணிப்பான். நான் சொல்லாத பொண்ணை மட்டும் சித்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு வையேன், அப்புறம் உன்ன மாதிரி அவனையும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன்.
சித்தார்த், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா ஆமா அது வந்து சித்தி ஐ எம் சாரி, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. சித்தி ப்ளீஸ். நான் உன்னோட சித்தி எல்லாம் கிடையாது. இனிமே என்ன சித்தின்னு கூப்பிடாத. என்ன சித்தி என் மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு அது புரியுது. உனக்கு புரியலன்னு தான் எனக்கு தோணுது. மறந்துட்டியா ரன்பீரை நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு அனுப்புனேங்கிறத மறந்துட்டியா? உன் கண்ணுக்கு அவன் அம்மா சுமந்த விஷயம் தெரியல. வெறும் 10 மாசம் மட்டும் இல்ல, ரன்பீர் பிறந்ததுக்கு அப்புறம் கூட பல மாசங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை தாங்கிக்கிட்டேன். என்ன டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னாரு. ஆனா நான் ராத்திரி எல்லாம் தூங்காம கண் முழிச்சுக்கிட்டே இருப்பேன். அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டேன். பகல் பூரா எங்க போனாலும் அவனை தூக்கிக்கிட்டே சுத்துவேன். நான் அவனோட சிரிப்பை பார்த்தேன்னா நான் என்னோட வலி எல்லாத்தையும் மறந்துடுவேன். நான் படுற கஷ்டங்களையே நான் மறந்து போயிடுவேன். ஏன்னா ரன்பீர் தான் என்னோட லைஃப்னு நான் நினைச்சேன். என்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, என்னோட எல்லாமே அவனாதான் இருந்தான். ஆனா நீ வந்து எல்லாத்தையும் அப்படியே தலைகீழ மாத்திட்ட. ஒரு பொண்ணு தான் கணவனை இழந்தா கூட அந்த கஷ்டத்தை அவ தாங்கிப்பா. ஆனா தான் பையனை இழந்தா அந்த கஷ்டத்தை அவளால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவதான் அவனை பெத்தது. அவன் பிறக்கும் போது இருக்கிற வலியை விட அவனை இழக்கிற வலி ரொம்பவே பெருசு. நீயும் ஒரு அம்மா ஆகணும்னு ஆசைப்படுற. உனக்கு பையன் பிறக்கணும். அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் உனக்கும் நடக்கணும். பல்லவி, உன்னோட பையன் உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடணும். அப்பதான் நீ என்ன பண்ணங்கிறது உனக்கு புரிய வரும். பிராச்சி, பல்லவி போது நிறுத்து. ஏன் அத்தை, நான் ஏதாவது தப்பு பண்ண அப்ப நீங்க தடுங்க. அவ மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காக என்ன பேச வேணாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் ஏன் சொல்லக்கூடாது? இவ ஒரு அம்மாவுக்கு வாழ்க்கை பூரா வலிய கொடுத்திருக்கா. இவளுக்கும் அது தெரியணும் இல்லையா? அந்த வலி என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? என் பையனுக்காக நான் பொறுத்துப்பேன். ஆனா இவ மேல எந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பு இருக்குன்னு இவ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? I'm sorry for everything. என்னால தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தெரிஞ்சு தெரியாம நடக்கல. எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தான் நீ பண்ணிருக்க. Enough mom, please. மம்மி, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அவளை பிடிக்காதுன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்காக இப்படியா கூப்பிட்டு வச்சு திட்டுவீங்க? கூப்பிட்டேன். ஏன் கூட்டிட்டு வந்த? உனக்கு தெரியும் இல்லையா இவளை பார்த்தா நான் என்ன வேணாலும் பேசுவேன்னு? நான் இன்னும் தாய் ஆகல. ஆனா நான் ஒரு பொண்ணு, ஒரு தாய்க்கு பொண்ணா இருக்கேன். என்னால உங்க வலிய உணர முடியாது. ஆனா உங்க வலிய என்னால புரிஞ்சுக்க முடியும். அத்தை, உங்ககிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அது சரியாகாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்றது சரிதான். உங்க 9 மாசத்தை விட நான் அக்னி சுத்தி வந்தது பெரிய விஷயம் இல்ல. நான் பொண்டாட்டியான சந்தோஷங்கிறது உங்க தாயான சந்தோஷத்தை விட பெருசே கிடையாது. அத்தை, உங்களோட அந்த சந்தோஷத்தை நான் பறிச்சுட்டு தான் நினைக்கிறீங்கல்ல? தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்க சந்தோஷத்தை வேணா உங்ககிட்ட இருந்து பறிக்கலாம். ஆனா உங்க உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது. அத்தை, ரன்பீர் என் புருஷங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் உங்களோட புள்ள. என்னை விட ரன்பீர் மேல உங்களுக்கு தான் உரிமை அதிகம். நீங்க எந்த அளவுக்கு அவன் மேல அன்பு வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு ரன்பீர் உங்க மேல அன்பு வச்சிருக்கான். அவன் என் கூட தனியா ஒரு வீட்டுல இருக்கிறது உண்மைதான். ஆனா அவனோட மனசெல்லாம் இங்கதான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நாங்க 2 வருஷமா எங்க வாழ்க்கை வாழ்றோம், சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா இந்த 2 வருஷத்துல ஒரு நாள் கூட உங்களை நினைக்காத நாளே கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் எப்போ உங்களே தான் நினைச்சிட்டு இருப்பான். அவனோட அப்பா அவனை திட்டினது, பாட்டி கொஞ்சினது, உங்க கையால சாப்பிட்டது எல்லாம் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான்.
இந்த விஷயம் எல்லாம் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான். இருந்தாலும் நான் புரிஞ்சுப்பேன். நீங்க மட்டும் கஷ்டப்படல, ரன்பீரும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரே நேரத்துல அவன் 2 வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். பிரசன்ட்ல ஏன் கூட வாழ்றான், பாஸ்ட்ல உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். நடந்து முடிஞ்சதுதான். அதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா வரப்போற நாட்களை நம்மளால மாத்த முடியும். அது நம்ம கையில தானே இருக்கு. ஐ நோ, கடந்த காலத்துல நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். ஆனா வரப்போற நாட்கள் நல்லபடியா மாற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணமா நீங்க இருங்களே அத்தை. பிளீஸ் ரன்பீரையும் சித்தையும் மன்னிச்சிருங்க அத்தை. இது கண்டிப்பா நடக்காது. நீ எவ்வளவு வேணாலும் இனிமையா பேசு. என்ன நீ ரொம்ப அப்பாவியா நல்ல குடும்ப பொண்ணாவோ நடந்துக்கோ, பரவாயில்ல. ஆனா என்னோட பார்வையில என்னைக்குமே உன்னோட இமேஜ் மாற போறதே இல்ல. இந்த அளவுக்கு உங்க பையனை நீங்க ஏன் வெறுக்கிறீங்க? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நமக்குள்ள இருந்த உறவு மாறலமா? ராட்சி கூட இருந்த உறவு தான் மாறிடுச்சு. இப்போ உங்க பையன் தான், எப்பவும் நான் உங்க பையன் தான். பையன் மேல ஏமா எந்த அளவுக்கு வெறுப்பு? என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னா அப்புறம் ஏன் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்க? அப்புறம் நான் பிராச்சி மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? உண்மையை சொல்லணும்னா என்ன பிராச்சி கல்யாணம் பண்ணிக்க தயாராவே இல்ல. நான் தான் அன்னைக்கு கோவிலுக்கு போனேன். நான் தான் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நான் பிராச்சி கிட்ட நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா சித்திருவன்னு சொன்ன. இந்த விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும், பிராச்சிக்கும் நல்லா தெரியும் மாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு கல்யாணம் ஆக விடாம தடுத்தீங்க. ஆனா பிராச்சி என்ன பண்ணா, என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் இங்க உங்களுக்காக வரல, எனக்காக வரல, பிராச்சிக்காகவும் நான் இங்க வரல. நான் இங்க வந்தது சிட்டுக்காக மட்டும்தான். நாங்க சொல்றதான் நீங்க கேட்கல. ஆக்சுவலி சிட் சொல்றதையாவது நீங்க கேப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். நானும் பிராச்சியும் பெங்களூர் போயிருந்தப்போ அப்போ சிட்டுக்கு. அப்ப நீங்க 2 பேரும் பெங்களூர் போனீங்களா? சித்த நீயே சொல்லு, இங்க என்னப்பா நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதாப்பா? எனக்கு இப்ப எல்லாமே தெளிவா புரியுது. எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னு புரியுது. சித் நீ பெங்களூர்ல இருந்து போன் பண்ணப்ப நீ ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்க, ஒரு பொண்ணு கூட இருக்கேன்னு சொல்லி இந்த ரன்பீர் தான் என்கிட்ட வந்து சொன்னான். அந்த விஷயத்த சொன்னதே இவன் தான். ஆனா நான் இவங்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ எந்த பொண்ணையும் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். என் அனுமதி இல்லாம யாரையும் சந்திக்க மாட்டான்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் இதையும் நான் இவங்கிட்ட சொன்னேன். நீ ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என் விருப்பத்தோட தான் பண்ணிப்பேன்னு நான் சொன்னேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். இதுக்கு பழி வாங்க தான் இவங்க 2 பேரும் பெங்களூருக்கே வந்திருக்காங்க. அப்புறம் நான் அப்ரூவ் பண்ணாத பொண்ணு இவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன சரிதானே? பல்லவி, நீ எல்லா விஷயத்தையும் ஏமா தப்பா புரிஞ்சுக்கிற? 2 வருஷத்துக்கு முன்னாடி பிராச்சி எப்படி ரன்பீரை பிரெயின் வாஷ் பண்ணாலோ, இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. உன்னை செல்பிஷ் ஆக சொல்லிருப்பாங்க. உன் சந்தோஷத்தை பாருன்னு சொல்லிருப்பாங்க. முதல்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் இங்க வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லிருப்பாங்க. அதாவது நான் உன்னை மன்னிச்சிடுவேன், அப்புறம் நான் உன்னை ஏத்துப்பேன்னு சொல்லிருப்பாங்க. இதுதானே இவங்க சொன்னாங்க. இவங்க 2 பேரால முடியாத காரியத்தை உன் மூலமா இவங்க செய்ய வைக்கிறாங்க. அப்பதானே என்ன நினைச்சு நானே வெக்கப்படணும். அதாவது எங்க இஷ்டத்துக்கு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இவங்க என்ன பழி வாங்க பாக்குறாங்க. அஜித்தி, நீங்க விஷயத்தை வேற எங்கேயே கொண்டு போறீங்க. என் கல்யாணத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க இவங்களை திட்டாதீங்க. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் எந்த வாய்ப்பும் தர மாட்டேன். உன் மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அவ எவ்வளவு நல்லவளா இருக்கட்டும், எவ்வளவு அழகானவளா இருக்கட்டும், எவ்வளவு பணக்காரி ஆகட்டும், எவ்வளவு குடும்பத்தை பத்தி தெரிஞ்சவளாவும் இருக்கட்டும், நான் அவளை ஏத்துக்க மாட்டேன். ரன்பீருக்கு என்ன சொன்னனோ அதே தான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். இந்த வண்டி, அப்புறம் வண்டிக்குள்ள இருக்கிற நீ, அப்புறம் உன்னோட பேச்சு, உன்னோட முகம், இது எல்லாத்துலயும் ப்ராப்ளம் தான். ஷட் அப் இல்ல, ஸ்விட்ச் ஆஃப். வண்டி ஓட்டும் போது மொபைல் ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஓட்டு. நீ பிரேக் போடும் போது நான் பார்த்தேன், போன்ல தானே பேசிக்கிட்டு இருந்த. நீ சாகணும்னா எங்கேயாவது போய் சாகு, என்னைய சாகடிக்கிற. வண்டி முன்னாடி நீ ஒரு பெரிய போர்டை வச்சிரு, நான் சாக போறேன், சாகணும்னா கார் முன்னாடி வாங்கன்னு. விஷயம் என்னன்னா, நான் என்னுடைய புது கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க போறேன்ப்பா. நான் ஒண்ணு சாக போல. உன் முகத்தை பார்த்தா கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். இன்னைக்கு உன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட பிரேக்கப் ஆயிடுச்சு. சரி, சீக்கிரம் போ, அவளை சந்திக்காம பிரேக்கப் ஆயிட போகுது. நான் டியூட்டில இல்ல,
இல்லனா அவனுக்கு நான் ஃபைன் போட்டிருப்பேன். டியூட்டில இருந்தானா அவனுக்கு சல்யூட் அடிச்சிருப்ப. பெருசா ஃபைன் போட வந்துட்டேன். அட நீ குடிச்சிருந்தானா அவனை போய் விட்டுட்ட? காதுலயே உன்னை விட்டுருக்க வேண்டியதானே? குடிச்சதுனாலதான் அவனை போக விட்ட. சண்டை போட்டு போதையை இறக்கிப்பாங்களா? அதுக்காக நீ இவ்வளவு திட்டு வாங்குவேன்னு? அட இவன் மட்டுமா மொத்த உலகமும் என்ன திட்டிட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் நான் தப்பானவனா தெரியல. அதுக்கு நான் என்ன பண்றது? காதால கேக்குற விஷயம் மனசுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் நான் குடிக்கிறேன். குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நான் தெளிவா இருக்கேன்ல. இங்க பாரு, எல்லாரையும் நான் திருத்த போனேன்னு வெயி, அப்புறம் உருண்டியா இருக்கிற உலகம் நேரம் ஆயிடும். நீ இருக்கியே, நீ திருந்தவே மாட்ட. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த மேன்ஷன் உங்களுக்கு முக்கியமா ரொம்ப தேவைப்படுதுன்னு. ஆனா எதுக்காக வேணுங்கிறது தான் எனக்கு தெரியல. இருந்தாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கும் அந்த மேன்ஷனுக்கும் அப்படி என்ன அட்டாச்மெண்ட் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நீங்க அதை என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் வாங்க தயாரா இருந்தீங்க. இப்ப நீங்க அதையே ரிஜெக்ட் பண்ணி விற்க பாக்குறீங்க. மேடம், ஒருவேளை உங்களுக்கும் அந்த மேன்ஷனுக்கும் ஏதாவது பழைய கனெக்ஷன் இருக்கா? இந்த வீட்டு மேல எந்த வேல்யூ இல்ல, அதனால இந்த வீட்டு விட்டு வெளியில போறதுனால கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு ஒண்ணு நான் இந்த வீட்டுல வச்சு பாத்துட்டேன்ல, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் இந்த வீட்டை வித்துறாத. இந்த வீட்டை விக்கிற ஏலத்தை ப்ளீஸ் உடனே நிப்பாட்டு. ப்ளீஸ், இந்த வீட்டோட நம்ம நினைவுகள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா நல்ல நினைவுகள்லாம் உங்க கூடவும், மோசமான நினைவுகள்லாம் ஏன் கூடவும் ஏன் இருக்கணும்? அப்ப நீ என்ன உன் கூட வச்சுக்க மாட்டியா? உங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் வச்சுக்க விரும்பல. இந்த வீடும் சரி, இதோட நினைவுகளும் சரி, எனக்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. ஒருவேளை திரும்பவும் உங்களுக்கு அந்த மேன்ஷன் வேணும்னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் வாங்கிக்கிறேன். கிரேட். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஈவினிங் நீங்க என் கூட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்க. நீங்க பாத்துட்டு பிடிச்சிருந்தா நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே? நாட் இன் தி ஈவினிங், ரைட் நவ. இருட்டின பிறகு ப்ராப்பர்ட்டியை பாக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல, புரியுதா? அது விஷயம் என்னன்னா, நாள் முழுக்க மீட்டிங் நிறைய இருக்கு. எல்லாமே பேக் டு பேக் லைன் அப்ல இருக்கு. என்னால ஈவினிங் தான் வர முடியும். நீங்க என் கூட ஈவினிங் வந்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ நீங்க வேற ஒரு கோணத்துல கண்டிப்பா பார்க்கலாம். யூ வில் லவ் இட், ட்ரஸ்ட் மீ. அப்புறம் என் தப்ப திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? நானே என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நல்ல விதமா பிரசன்ட் பண்ணணும் இல்லையா? ஃபைன். அதே மாதிரி நீங்களும் இந்த வீட்டுக்குள்ள வராம திரும்பிதான் போகணும். அவங்க 2 பேரும் என்ன கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அதே கஷ்டத்தை தான் நீயும் கொடுத்திருக்கிறியா? பாட்டி, இதுல ரியா தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. அப்ப பல்லவியோட தப்பு என்னன்னு சொல்லுப்பா. நீங்க 2 பேரும் இங்க இருந்தா அவ எப்படி மறப்பா சொல்லுங்க? எந்த நாள் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அந்த நாளை அவ எப்படி மறப்பா சொல்லுங்க? கோவில்ல சிலையே இல்லன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரம்லாம் அங்க எதுக்கு? நீங்க என்ன முடிவெடுக்கணுமோ அதை நீங்களே எடுத்தாச்சு. இனிமே முடிவெடுக்க வேண்டியது நாங்க தான். நாங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கல. அதே மாதிரி நீயும் இந்த கல்யாணத்தை நியாயப்படுத்தாத. யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிறேன். ரியா சித்தோட கல்யாணத்தை நான் ஏத்துக்கிறேன். இனிமே நீங்க 2 பேரும் இந்த வீட்லயே இருக்கலாம். இல்ல ஆண்டி, ஆண்டி தங்கறது இப்ப பிரச்சனையே இல்ல. விஷயம் யோசிக்கிறதுலயும் புரிஞ்சுக்கிறதுலயும் இருக்கு. பாட்டி சொல்றது சரிதான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தப்ப அப்ப நாங்க வெறும் காப்ஸ் அப்புறம் ட்ரக் டீலர்ஸ பத்தி மட்டும் தான் யோசிச்சோம். ஆனா இதுல நம்ம யார் மேலயும் எந்த தப்பும் கிடையாது. அப்புறம் சித்தார்த்தவும் நானும் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பத்தி தான் யோசிச்சோமே தவிர அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பத்தி நாங்க யோசிக்கவே இல்ல. அப்புறம் பாட்டி, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, காயம் பட்டா கண்டிப்பா வலிக்குதானே செய்யும். ஆனா ஒரு தடவை அடிபட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு திரும்ப நாம அந்த தப்ப பண்ண கூடாது. அது நடக்காம பாத்துக்கணும். உங்களால அது கண்டிப்பா முடியும் ஆண்டி. ஆனா நாங்க சின்ன பசங்க, சின்ன பசங்களோட பழக்கமே அதானே. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டா நேரா பெரியவங்க கிட்ட தான் வருவாங்க. யாராவது பசங்களை திட்டாங்கன்னா பெரியவங்க கிட்ட தான் போய் அழுவாங்க. எப்போது கீழே விழுந்துட்டா பெரியவங்களை பிடிச்சுதான் நடப்பாங்க. அப்புறம் ஸ்டடி ஆவாங்க. நான் உங்ககிட்ட ஹானஸ்டா ஒன்னு சொல்ல விரும்புறேன். எப்போ எனக்கு கோலி ஃபேமிலிக்கு நான் மருமகள் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப உற்சாகமாயிட்டேன். ஆமா, நான் உண்மையிலேயே செல்ஃபிஷ் ஆயிட்டேன் தான். நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், எக்ஸைட்டட் ஆயிட்டேன். உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் இப்படி முக்காடை போட்டு வந்தேன். நான் என்ன நினைச்சிட்டேன், இந்த மாதிரி மறைஞ்சுக்கிட்டு அப்புறம் என் ஃபேஸ காட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம பாஸ்ட பத்தி நான் மறந்து போயிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன பார்த்ததும் உண்மையிலேயே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதுக்கு பதிலா சாரி பாட்டி, ஐம் சாரி ஆண்டி.
ஆர்த்தி தட்டை கொண்டு வா. ஓகே மேம். வீட்டுக்குள்ள வர்றதுக்கான பர்மிஷன் தான் கிடைச்சிருச்சு இல்லையா? ஆசீர்வாதம் வாங்க மாட்டீங்களா? உன் வலது காலால இந்த கலசத்தை எட்டி உதைச்சிட்டு வா. உன் கால குங்குமத்துல நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வை. ஆனா உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். இந்த வாட்டி நடக்க விட மாட்டேன். ஃபைன். இந்த வாட்டி இந்த மாதிரி பண்ணலாமே. There will be no exchange of money. நீங்க அந்த மேன்ஷனுக்கு பதிலா எனக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் கொடுத்துருங்க. ஓகே, கிரேட். That's good. Fine, the deal is done. அட, இப்படி டீல் ஓகேனா அது என்னன்னா இவ்வளவு பெரிய டீல முடிக்க போறோம். ஆளுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்து சேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாமே. I don't drink. இத மட்டும் தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ட்ரிங்க் பண்ணா நான் அன்கண்ட்ரோலபிளா ஆயிடுறேன். அட பிரியா மேடம், ட்ரிங்க்ஸ்ல எதுக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்கணும்? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூட இருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நம்மளுடைய முதல் சந்திப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்பவே மோசமான ஒரு சந்திப்பா இருந்துச்சு. டீல் ஓகே ஆச்சு, அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் ஆச்சு, எனக்கு லாஸ் ஆச்சு. இருந்தாலும் நான் தப்பா எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் மேல நீங்க திருட்டு பட்ட கட்டினீங்க, அப்ப கூட எனக்கு உங்க மேல கோவமே வரல. அப்புறம் என்ன கேட்காம கொள்ளாமலேயே அந்த பங்களாவை நீங்க